ஸோ கிருத்தி செட்டிக்கிட்ட ஒரு ஜிங்ஜக்கா டன்டனக்கா. ஆனால் கார்த்தியோட அப்பா தேனப்பா என்ன சொல்கிறாருன்னா, போயா லூசு, நீ எம்ஜிஆர் ரசிகன், ஆனால் அவன் எம்ஜிஆர் ரசிகன் இல்லை, அவன் சராசரி மனுஷன், நிறைய சம்பாதித்தான், அதனால அவன் சஸ்பெண்ட் ஆகிட்டான், இப்போ மறுபடியும் வந்துட்டான், சம்பாதிக்கிறான், விடு அப்படிங்கிறது. அப்படியே ஷாக் ஆயிடுறார் ராஜ்கிரண், இறந்து விடுகிறார். இறந்த பிறகு அவருடைய ஆன்மா வருது, உடனே திருந்தி விடுகிறார் கார்த்தி. இதுதான் கதை. இதுக்கு இடையில கிருத்தி செட்டி வந்து ஆவி அமுதா, நிறைய பேர் தெரியாது. ஆவி அமுதானா தெரியுமா? உங்க அப்பா அம்மா செத்து போனவங்க ஆவிலாம் வந்து பேசும். அந்த மாதிரி சூழ்நிலையில அவருக்கு வந்து உங்க தாத்தா வந்து உன்னை நல்லபடியா நினைக்கல, நீ திருந்தி வாழு, நீ கெட்டவனா முயற்சி பண்றன்ட்டு கிருத்தி செட்டி சொல்றாரு. ஸோ கிருத்தி செட்டி கிட்ட ஒரு ஜிங்ஜ புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் ராஜ்கிரண். நைட்டு 12:30 மணிக்கு போய் கதவை தட்டி குடியிருந்த கோயில் பாக்ஸ் வந்துரு, குடியிருந்த கோயில் படத்தை போடுங்கிறாரு. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பையன் பேரன் பிறக்கிறான். அந்த சமயத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறக்குறார். புரட்சி தலைவர் இறக்கும்போது ராஜகிரனுக்கு பேரன் பிறக்கிறாரு. வீட்டுக்கு வந்து பேரன் காலை தூக்கி பார்க்குறாரு, காலில் மச்சம். எம்ஜிஆருக்கு காலில் மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எம்ஜிஆராகவே தன்னுடைய பேரனை பார்க்குறாரு. அப்போ எம்ஜிஆரை தன்னை ஒரு போலீஸ் அதிகாரியா ஆக்கணும் அப்படின்னு கார்த்திகை ஆக்குறாரு. கார்த்திகை எம்ஜிஆர் மாதிரியே சில வித்தைகள்லாம் கற்றுக் கொடுக்குறாரு, சிலம்பெல்லாம் கற்றுக்கிறாரு. ஆனால் கார்த்திக் வந்து சராசரி மனுஷன் ஆயிடுறாரு, டப்பு வாங்குறாரு.